இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா. இப்போ யாராச்சும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் டிலீட் பண்ணியிருந்தாங்கண்டா, ஃபோட்டோவோ வீடியோவோ அல்லது மெசேஜாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் டிலீட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எப்படி அதை திரும்ப நம்ம பார்க்குறதுன்றதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. சில விளம்பரங்கள் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்தெந்த ஆப்புன்ற இதை எடுக்கணும்னு இருக்கும். அதை நீங்கள் வாட்ஸ்அப்போ என்னவோ கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் அந்த ஆப்புக்கு அலோவ் பண்ணணும், அக்சஸ் பண்ணி கொடுக்கணும். அதையும் கொடுத்து விட்ருங்க. கொடுத்ததுக்கு பிறகு போனீங்கன்னா அலோவ் பண்ணி சொல்லி கேட்கும், அலோவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் உண்டு, ஃபோல்டர் உண்டு நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதையும் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா வாட்ஸ்அப் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மெசேஜ் வந்து இந்த ஃபோனில் இருந்து அந்த ஃபோனுக்கு அனுப்ப போகிறேன். பார்த்தீங்கன்னா அதில் மேலே ஷோ ஆகுது, மெசேஜ் வந்துட்டுது. நான் இப்போ டிலீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப்ன்றதுக்குள்ள போனீங்கன்னா பாருங்கள் போகிறேன். அதுக்குள்ளே இருக்குது ஏற்கனவே ஹாய் ஹலோன்லாம் காட்டுது. இப்போ நான் டிலீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா இருந்தால் நான் டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோவும் அனுப்புகிறேன். அது என்ன ஃபோனில் சார்ஜ் இல்லை தான் அப்படி வருது. இப்போ நான் அந்த ஃபோட்டோவையும் டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ண உடனே இதுக்கு வராது, மேலே நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. அதை நீங்கள் டச் பண்ணிங்களே இருந்தால் மறுபடியும் இப்படி வரும். வாட்ஸ்அப்ன்றதை கொடுத்துட்டு மீடியான்றதை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஃபோட்டோ இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணணுமெண்டாலும் இப்போ நீங்கள் யாரையாச்சும் ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கணும். தட்டி போட்டு விட்டால் அதுக்கு வராது. ஒரு ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேட்டஸ்ன்றதுக்கு அந்த வீடியோவும் வந்திருக்கும். வீடியோவோ ஃபோட்டோவோ அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ திரும்ப ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி அதையும் டிலீட் பண்ணிவிட்டேன். அதுவும் அதுக்கு வருதான்றதை பார்க்கலாம். வந்து பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக வரும், வருது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பல பிரயோசனமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.